அரியலூர். மத்திய அரசு செய்வது துரோகம் என்றால் மாநில அரசு நம்பிக்கை துரோகம் செய்கிறது. 2 பேரும் ஒரே வகையான ஜனநாயக படுகொலையை செய்து வருகின்றனர் என விஜய் விமர்சனம் செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது முதல் பிரச்சார பயணத்தை செப்டம்பர் 13 ஆம் தேதி திருச்சியில் தொடங்கினார். அங்கு தனது உரையை முடித்துக்கொண்டு அவர் அரியலூர் வந்தடைந்தார். அங்கு அண்ணா சிலை முன்பு மக்கள் மத்தியில் பேசிய விஜய், அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது இல்லை. அதற்கு கொஞ்சம் கூட அவசியமில்லை. எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்களுக்காக உழைப்பதை தருவதைத் தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. மத்திய அரசு பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு ஜனநாயக படுகொலை செய்துள்ளது. தொகுதிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் மாநிலங்களின் தொகுதிகளை குறைக்க முயற்சிக்கிறது. வாக்கு திருட்டு, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல துரோகங்களை தமிழகத்திற்கு தொடர்ந்து செய்கிறது என்றார். மேலும் பேசிய அவர், நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம். 505 வாக்குறுதிகளை கடந்த தேர்தலின் போது திமுக அறிவித்தது. அதில் 3/4 வாக்குறுதிகளை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் மனசாட்சி இல்லாமல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதாக கூறுகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலை மாசு குறைபாடு நீக்கம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் பராமரிப்பு, ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம், மருதையாற்றில் தடுப்பணை உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கேஸ் சிலிண்டருக்கு 100 மானியம் தருவதாக சொன்னீர்களே, செய்தீர்களா? மகளிர் அனைவருக்கும் ரூபாய் 1000 தருவதாக சொன்னீர்களே, வழங்கினார்களா? டீசல் மானியமாக ரூபாய் 3 குறைப்பு, நீட் தேர்வு ரத்து, கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. மத்திய அரசு செய்வது துரோகம் என்றால் மாநில அரசு நம்பிக்கை துரோகம் செய்கிறது. 2 பேரும் ஒரே வகையான ஜனநாயக படுகொலையை செய்து வருகின்றனர் என்றார். தடக தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை தரமாட்டோம். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதியாக தருவோம். மருத்துவம், குடிநீர், ரேஷன், கல்வி, சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். மேலும் ஏழ்மை, வறுமையில்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமைப்பதே தவக குறிக்கோள் என்று விஜய் பேசினார்.